சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லத்துல தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மெக்வால், அதிமுகவை சேர்ந்த கடம்பூர் ராஜு ஆகியோர் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், தொடர்ந்து இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக நடைபெற இருக்கிறது. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் இந்த ஆலோசனையில ஈடுபட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முன்னதாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் இல்லத்துல குறிப்பாக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வாம் ஆகியோர் வருகை தந்திருந்தாங்க. தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் இங்கே வருகை தந்திருந்த ஒரு சூழல்ல 30 நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை என்பது நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக மூவரும் தங்களுடைய காரில் அருகில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்திற்கு, மாநில அலுவலகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வாம் தேர்தல் வியூகம் அமைப்பது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்ற பிறகாக அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்திப்போம் எனவும், பீகார் போன்று தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் சிவகாசி பட்டாசு விவகாரம் தொடர்பாக பாஜக அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்க வருகை தந்திருப்பதாகவும், கோயல் வருகை தருவதற்கு தாமதமான நிலையில் நேரடியாக பாஜக அலுவலகத்தில் சந்திக்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஒரு நிலையில தான் பியூஷ் கோயல் டெல்லியில் இருந்து தமிழகம் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் நேரடியாக பாஜக அலுவலகத்திற்கு வருகை தர இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக அலுவலகத்தில் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்ட பிறகாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று மதியம் 1 மணி அளவில் சென்னை MRC நட்சத்திர விடுதியில சந்திக்க இருப்பதாகவும், தேர்தல் தொடர்பாக அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.